ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. 103வது சங்கீதம் 7வது வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை, ஆழமான வார்த்தை. இஸ்ரவேல் புத்திரருக்கு தமது கிரியைகளை தெரிய பண்ணுகிறார். எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு வனாந்திரத்திலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அற்புதங்களாக அவைகள் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் மோசேக்கு கர்த்தர் தமது வழிகளை தெரிய பண்ணுகிறார். என்ன கிரியைகளை தெரிய பண்ணுவதற்கு வழிகளை தெரிய பண்ணுவதற்குமான வித்தியாசம் என்ன? கிரியைகள் என்பது அந்தந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவது அதிசயம். இந்த அதிசயம் என்பது நம்முடைய பாஸ்ட் இருக்கிறது, ஃபியூச்சர் இருக்கிறது. எகிப்திலே நடந்தது அதிசயம். இப்பொழுது சிவந்த சமுத்திரம் பிளக்கிறது, இப்பொழுது அது நடக்கிறது, அது அதிசயம். அப்படி என்றால் கிரியைகள் தெரியப்படுத்துகிற இடத்துல பாஸ்ட் இருக்கிறது, பிரசன்ட் இருக்கிறது, கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது. ஆனால் வழியை தெரிவிக்கிறார் தெரியுமா? அதுல ஃபியூச்சர் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்தந்த நேரத்துல தேவன் ஒவ்வொரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆனால் மோசேக்கு மாத்திரம் எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். அடுத்த காரியம் என்ன என்பதை மோசேக்கு தெரிய பண்ணுகிறார். ஏன் மற்றவர்களுக்கு கிரியைகளையும் மோசேக்கு வழியும் தெரிவிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். மற்றவர்கள் எல்லாம் கிரியைகளை மாத்திரம் கண்டு அதிலே திருப்தி அடைந்திருக்கும் போது மோசே மட்டும்தான் தேவனை நெருங்கி செல்லுகிறவனாய் காணப்படுகிறான். முட்செடி பற்றி எறிகிறதை பார்த்தே நெருங்க ஆரம்பித்தவன். அதன் பிறகு கர்த்தர் அழைக்கும் போதெல்லாம் ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட இப்பொழுது முடியாது என்று சொல்லவில்லை. அவன் நெருங்கி செல்லுகிறான், காத்திருக்கிறான், பொறுமையோடு காத்திருக்கிறான். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது வழியை தெரிவிக்கிறார். என்னாகும் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் அவன் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பது. உலகம் 1000 சொல்லும், 1000 பேசும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய வழிகளை அறிய, ஆமென், தேவ சமூகத்தில் ஒருவன் காத்திருக்கிறான் தெரியுமா? முறுமுறுக்காமல், மற்றவர்களை குறித்து குறை சொல்லாமல் கர்த்தர் இருக்கிறார். அவர் நிச்சயம் தமது வழி எனக்கு அறிவிப்பார் என்று காத்திருக்கிறான் தெரியுமா? ஆமென். அவனே சாந்த குணம் உள்ளவன். அவனுக்கு தேவன் தமது வழியை தெரிவிப்பார். எனவேதான் மோசேயின் இறுதி நாட்களை பாருங்கள், எவ்வளவு தைரியமாய் மரணத்தை எதிர்கொண்டார் பார்த்தீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மலை மேலே ஏறி போகிறார். எதற்காக? அங்கே கர்த்தர் அவனை அடக்கம் பண்ண போகிறார். அறிந்துதான் போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடிகிறது. உலகம் 1000 பேசட்டும், உறவுகள் 1000 பேசட்டும், அதை குறித்து அவன் மைண்ட் பண்ணவே இல்லை. காரணம், கர்த்தர் தமது வழியை அவனுக்கு தெரிவித்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பம் எல்லாம் ஒரு அதிசயம் நடக்காதா? இவைகளை மாத்திரமே காண விரும்புகிறோம். மோசேயை போல் அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள விரும்புகிறோமா? அவருடைய வழியை நாம் அறிந்து கொள்ளும் போது அவரை அறிகிற அறிவிலும் வளருவோம். இதை மறந்து விடக்கூடாது. மோசேக்கு தமது வழிகளையும் இஸ்ரவேலுக்கு தமது கிரியைகளையும் காண்பித்தார். அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இன்னும் அவர் அண்டை நெருங்குவோம். அவருடைய இருதயத்துக்கு சமீபமாவோம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த 6 லட்சம் புருஷர்கள் மத்தியில் ஒருவனுக்கு நீர் உமது வழியை தெரிவித்தேன். இந்த கோடா கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியில் ஆண்டவரே, கூட்டத்தில் ஒருவளாய் காணப்படாமல் மோசே போல ஆண்டவரே உங்க சமூகத்தில் நெருங்கி வருகிற அந்த நல்ல அனுபவத்தை தந்து உமது வழியை எங்களுக்கு கிருபையாய் தெரிவிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.